அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்ற முக்கியமான ஒரு நாளாக அமையப்பெறுகிறதுங்க. இந்த நாளில் அற்புதம் வாய்ந்த நிகழ்வுகள் நடைபெறுவதோடு அசுப கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கிறதுனால சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த ஒரு நாள் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த காலகட்டம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன பலன்கள், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த நாளில் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் உருவாகலாம். திடீர் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக மிகப்பெரிய விபரீதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையப்பெற போகிறது. அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நாள் அப்படிங்கிறது அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால முன்கோபப்படக்கூடாது. கோபத்தினுடைய விளைவு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. எல்லா விஷயத்துலையுமே சரிங்க, கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றினீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் பல்வேறு தரப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல நிகழ்வுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயலாற்ற பாருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். சிலரை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனை வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையப்பெறுகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாரத்தினுடைய நடுப்பகுதி அப்படின்றது கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டிய காலம். மிக மிக ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு காலம். அதனால வாரத்தினுடைய நடுப்பகுதியில் அதீத ஆபத்து நிறைந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும், முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க, பயணங்கள் மேற்கொள்கிறீங்க, சுபகாரியங்கள் விஷயமா பேச போகிறீங்க, இல்லைன்னா பண பரிவர்த்தனை மேற்கொள்ள போகிறீங்க, இல்லை முதலீடு சம்பந்தமாக இருக்க போகிறீங்க, இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எச்சரிக்கையோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படிங்கிறதுனால அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய மன தைரியமும் திறமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க. அதே சமயம் இந்த காலம் தங்களினுடைய சிறப்பான முயற்சிகளால் வேலை, தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீங்க. கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளில் மன உறுதியுடன் செயல்படுவீங்க. குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் சுபமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. தங்களுடைய தந்தையுடன் உறவு மோசமடைய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பேச்சு மற்றும் செயல் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. தந்தையை அனுசரித்து செல்லுங்க. பணியிடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியமான ஒன்று. தங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான வழக்கோடு திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். தங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும். உடன்
பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதால் உறவுகள் பலப்படுங்க. இந்த நேரத்தில் தைரியத்துடன் செயல்பட்டா ஏமாற்றம் நீங்குங்க. தங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும். தங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். அதே சமயம் சவால்கள் கொஞ்சம் நிறைந்ததாக தான் இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. வியாபாரம் செய்கிறவங்க தங்களுடைய அணுகுமுறையில் நெகிழ்வுத்தன்மையை கடைபிடிப்பாங்க. அப்போ தான் கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும். குறுகிய கால லாபத்திற்கு ஆசைப்பட்டு நீண்ட கால இழப்புகளை சந்திக்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று. இந்த காலத்தில் நல்ல எண்ணங்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். லாபம் ஈட்ட ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க. வேலை தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைன்னா புதிய திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வருமான ஆதாரங்களும் தங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒருங்கிணைப்பும் இருக்கும். குடும்ப வசதிக்காக பொருட்கள், புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்படின்னா வாகனம் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்க செய்யலாம். குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் தொழில் சம்பந்தமான சில நல்ல செய்திகள் கிடைக்கப்படுவீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரிகளின் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு லாபம் ஈட்டவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு துறையில் பணிபுரியறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். இந்த காலம் சமூக பணிகளில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சமூகத்தில் தங்களுடைய புகழ் உயரும். இது எதிர்காலத்தில் தங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் காண்பீங்க. அது தங்களுடைய வசதிகளை அதிகரிக்கவும் செய்யும். அதற்காக அதிக பணம் செலவிட வாய்ப்புகள் இருக்குது. சொத்து வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உருவாக இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையுடன் இருப்பீங்க. புதிய முயற்சிகளையும் எடுப்பீங்க. வேலைகளையும் பிரகாசிப்பீங்க. நீண்ட நாட்களாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப்பெறும். பொருளாதார நிலை சீராகவே இருக்கும். ஆனாலும் அவசரப்பட்டு வாகனம் அப்படி இல்லைன்னா சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டாம். அரசு திட்டங்களில் முதலீடு செய்கிறது நல்லது. காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கலாம். திருமணம் ஆகாதவங்க பழைய நண்பர்களுடன் நெருக்கம் காட்டுவாங்க. குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம். சக பணியாளர்கள் சக ஊழியர்களிடம் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை ஏற்படுத்தாமல் இருக்குங்க. ஏற்ற தாழ்வென பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க, சின்ன சின்ன பழக்கடை வச்சுருக்கீங்க, காய்கறி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க. இதன் காரணமாக தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க. இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்பெறுவீங்க. தேவையற்ற கால விரயத்தை அது தவிர்க்கவும் செய்யும். காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி போகலாம். தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்து கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கப்பெறலாம். இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கிறது. வாகனம் ஓட்டும்போது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. கவலை வேண்டாங்க. இந்த காலம் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னும் சொல்லலாம்.